ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 10th முடிச்சுட்டு வேறு குரூப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் 10th எக்ஸாம் முடியல. ஆனால் 10th முடித்தோடனே உங்களுக்கு என்ன குரூப் எடுக்கணும்னு நினைக்கிறோம் அந்த குரூப் பிடிச்ச குரூப் எடுத்துக்கோங்க. சரியா? கம்ப்யூட்டர், பயாலஜி, ஆர்ட்ஸ் குரூப் எடுங்க. சரியா? உங்களுக்கு பிடிக்காத குரூப்பை எடுக்க வேணாம். உங்கள் அம்மா அப்பா சொன்னால் எடுக்காதுங்க. சரியா? அந்த டாக்டருக்கு படிப்புக்கு ஈக்குவலான சம்பளம் வர மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்லேயும் படிப்பு இருக்குது. சரியா? அதனால் உங்கள் அம்மா அப்பாவே சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் அம்மா அப்பாவே சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச குரூப் மட்டும் எடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச குரூப் எடுக்காதீங்க. சரியா? சரியா? உங்களுக்கு அது செட் ஆச்சுன்னா உங்கள் அம்மா அப்பா சொன்ன குரூப்பை எடுங்க. இல்லைன்னா எடுக்க வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரியா? உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. பிடிக்காத சப்ஜெக்ட் எடுத்து படிக்காது. பயாலஜி கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு நச்சு பண்ணாலும் எடுக்காதீங்க. சரியா? உங்களுக்கு பிடிக்கலாம் எடுக்க வேணாம். அதுக்கு ஈக்குவலான படிப்பு ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்குது. என்னென்ன படிப்புன்னா பிகாம் முடிச்சு சிஏன்னு ஒரு படிப்பு இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர்னு ஒரு படிப்பு இருக்குது. என்னது? ஆர்ட்ஸ் காலேஜில். அதுக்கப்புறம் பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி. இதுவும் அந்த டாக்டர் படிப்புக்கு ஈக்குவலான சம்பளம் வரக்கூடிய படிப்பு தான். என்ன பண்ணுன்னா பிஎஸ்சி பாட்னி முடிச்சுட்டு எம்எஸ்சி பாட்னி, அதுக்கப்புறம் பிஹெச்டி முடித்தா டாக்டருக்கு ஈக்குவலான சம்பளம் வாங்கலாம். சரியா? அதே மாதிரி பிகாம் முடிச்சுட்டு சிஏ படிச்சிங்கன்னா அதுவும் டாக்டருக்கு ஈக்குவலான படிப்பு சம்பளம் வாங்கலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிட்டிங்கன்னா அது எம்எஸ்சி பாட்னி முடிச்சிட்டிங்களா, இல்லை பிஎட்டு முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலையில் டீச்சர் வேலைக்கு போனாலும் அதிக சம்பளம் கிடைக்கும். அதாவது 4th-லேருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிஎட் முடிச்சிங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் படித்து கவர்மெண்ட் வேலையில் போகலாம். லிமிட்டட் கிளாஸ் மட்டும் எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் வாங்கிக்கோங்க. அதாவது கவர்மெண்ட்டில் இருந்தால், ப்ரைவேட்டில் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்க சொன்னால் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வாங்குங்க. அவன் கொடுக்க மாட்டான். அது தப்பு, அது எனக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் போய் டீச்சர் வேலை பார்த்திங்கன்னா ஒரு 3 கிளாஸ் எடுக்கலாம். குறிப்பிட்ட சம்பளம் கொடுப்பான். அதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி அதுக்கு 3 கிளாஸ் எடுக்கலாம். அதாவது ஒரு 3 கிளாஸ் எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கலாம். சம்பளம் கேட்டு வாங்கிக்கோங்க. கொடுக்காமங்களே எக்ஸ்ட்ரா எடுக்க சொன்னாலும் எடுக்காதீங்க. சரியா? தேங்க்யூ காட்.